சீரியல் ஆக்ட்ரஸ் நேஹா அவர்கள் ரீசெண்டா அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல ஒரு லைவ் வந்திருந்தாங்க. அதுல சமீபத்தில அவங்க பத்தி எழுந்திருந்த ட்ரோல பத்தி ரொம்பவே எமோஷனலாவும், ரொம்பவே ஆவேசமாவும் நெறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். விஜய் டிவில ஒளிபரப்பாகி வந்துகிட்டு இருக்க முக்கியமான சீரியல்கள்ல ஒண்ணு பாக்கியலட்சுமி. அதுல ரொம்பவே முக்கியமான ஒரு ரோல ஆக்ட்ரஸ் நேஹா அவர்கள் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் சமீபத்தில அவங்க டான்ஸ் போட்டியில கலந்துக்கிற மாதிரியான சீக்வென்ஸ் போய்க்கிட்டு இருக்கு. இதுல அவங்க ஆடியிருந்த டான்ஸ் அப்படிங்கிறது சோசியல் மீடியால ரொம்பவே பயங்கரமா ட்ரோல் பண்ணப்பட்டிருந்துச்சு. அந்த ஒரு டான்ஸை பார்த்துட்டு அதில் அவங்க போட்டிருந்த காஸ்டியூமாக இருக்கட்டும், அவங்க ஆடியிருந்த விதமாக இருக்கட்டும், இல்லை அவங்களோட பாடியாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு எப்படி இருக்காங்க பாரேன், எவ்வளோ காமெடியாக இருக்கு பாரு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணியிருந்தாங்க, ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் இதெல்லாம் பார்த்துட்டு அமைதியாக தான் இருந்தாங்க. பட் தொடர்ந்து இது இன்க்ரீஸ் ஆகிட்டு வரவே நேகா அவர்கள் அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் லைவ் ஒன்று வந்திருந்தாங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, உண்மையிலேயே எனக்கு என்ன சொல்கிறது அப்படிங்கிறது தெரியல. நம்ம எல்லாருமே ஒரு கொடூர புத்தி வச்சுருக்கோம் போல. ஒருத்தவங்கள டாமினேட் பண்ணியோ இல்லை அவங்கள டம்ப் பண்ணி பேசுறது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் அவ்வளோ பிடிச்சிருக்கு. தேங்க் காட் இந்த ஒரு கொடூர புத்தி எனக்கு இல்லை. எங்கள் அப்பா அம்மா என்னை ரொம்பவே நல்லபடியாக தான் வளர்த்துருக்காங்க. எப்போதுமே நான் யாரையும் மட்டம் தட்டி பேச மாட்டேன். அவங்களுக்கு இருக்க குறைய நான் சொல்ல மாட்டேன். எவ்வளவோ பேர் என்னை ட்ரோல் பண்ணிட்டு இருக்கீங்க. அது என்னோட ப்ரொஃபஷன். அங்கே சொன்னாங்க, அதை நான் பண்ணியிருந்தேன். அப்படி பண்ணுறதுக்கு எனக்கு காசு கிடைக்குது, சம்பளம் கிடைக்குது. ஆனால் நீங்கள் ட்ரோல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன கிடைக்குது? எல்லா நாளுமே எல்லாரையும் யாரோ ஒருத்தர் கேள்வி பண்ணிட்டே இருக்கோம். ஏன் சில பொண்ணுங்களே கேள்வி பண்ணிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்கள டம்ப் பண்ணி அவங்கள அசிங்கப்படுத்தி இல்லை அவங்கள ட்ரோல் பண்ணி கிடைக்கிற சந்தோஷம் அப்படி உங்களுக்கு என்ன மிகப்பெரியதாக இருக்க போகுது? எவ்வளோ பேர் என் ட்ரெஸ்ஸை கிண்டல் பண்ணியிருந்தீங்க, என் டான்ஸை கிண்டல் பண்ணியிருந்தீங்க, ஏன் என்னைய கூட பாடி ஷேமிங் பண்ணியிருந்தீங்க. ஆமாம், நான் இப்படி தான், இதுதான் என்னோட உடலமைப்பு, இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்டிருந்த உடை, அதில் நான் ரொம்பவே நேர்த்தியாக பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். அண்ட் இதுக்கு மேலேயும் ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சந்தோஷமாக பண்ணட்டும். அதில் எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை. நான் என்னோட வேலையை சரியாக செய்வேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நேகா அவர்கள் ரொம்பவே எமோஷனலாக பேசியிருந்த அந்த ஒரு வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இதே போல சீரியல் ஆக்டர் சதீஷ் அவர்கள் பாக்கியலட்சுமியில் ஒர்க் பண்ணக்கூடியவர். அவர் சமீபத்தில் அவரோட சோசியல் மீடியா பேஜில் ஒரு லைவ் வந்திருந்தாரு. தினமுமே காலையில் அவங்களோட ஃபேன்ஸ் கிட்ட நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணுவார், பேசுவார். அந்த வகையில் சமீபத்தில் அவர் என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னா, அவங்களோட ஃபேன்ஸ் கிட்ட பேசியிருந்தாரு. அப்போ எல்லா விஷயங்களுக்குமே மிகப்பெரிய ஒரு ஆரம்பம் இருக்கும். அதே போல் முடிவு அப்படிங்கிறதும் இருக்கும். அந்த முடிவு எப்போ வரும், எப்படி வரும்னு யாருக்குமே தெரியாது. அதே போல் இப்போ பாக்கியலட்சுமி சீரியலுக்கு முடிவு வரப்போகுது. ஆனால் எப்போ வரப்போகுது அப்படிங்கிறதே தெரியலை. இன்னும் சில தினங்களா இருக்கலாம், இல்லை இன்னும் சில மாசமா இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே பாக்கியலட்சுமி சீரியல் முடிவுக்கு வரப்போகுது. இந்த ஒரு கேரக்டர் பண்ணுறதுக்கு நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். கண்டிப்பாக இந்த கேரக்டர் நான் மிஸ் பண்ணுவேன். தொடர்ந்து இந்த சீரியல் முடிச்சதுக்கப்புறம் அடுத்து நான் உடனே எந்த சீரியலும் கமிட் ஆக போகிறது கிடையாது. ஒரு பெரிய கேப் எடுக்க போகிறேன், என் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. பாக்கியலட்சுமி சீரியல் கூடிய சீக்கிரம் முடிவுக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தது. இப்போ சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக போகுது. என்னையெல்லாம் கேட்டால் இந்த சீரியலை எப்பயும் இழுத்து மூடிட்டு போயிருந்தா நல்லா இருந்திருக்குங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.